நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி ஜோதிட ராசி பலனுக்குள் நுழைகிறேன். விநாயகப் பெருமானை போற்றி, வீரநரப்பா போற்றி, குருவை போற்றி. வணக்கம். அன்பான விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு ஜூலை மாத ராசி பலன் 1/7/2024 திங்கட்கிழமையில் மாதம் என்பது மங்களகரமான மாதமாக ஜூலை மாதம் பிறக்கப் போகின்றது. கோச்சார ராசியாக மேச ராசியாகவும், லக்கணம் மிதனமாகவும், நட்சத்திரம் அசுவினி 3ஆம் பாதத்திலும், திதி கிருஷ்ணபட்ச தசமி திதியிலும், திதி தெய்வம் யமன் மற்றும் துர்க்கையாக வலம் வந்து, கரணம் பத்திரையாகவும், யோகம் சுகர்மம், யோக தேவதை ருத்ரனாக வலம் வந்து அற்புதமான யோககரமான மாதமாக விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் என்பது திங்கட்கிழமையில் பிறக்கப் போகின்றது. விருச்சிக ராசிக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார். பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்ததிபதி சந்திரனும் செவ்வாயும் இணைந்து இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. 4ஆம் இடத்திலே சனி பகவானும், 5ஆம் இடத்திலே ராகு பகவானும், 7ஆம் இடத்திலே குரு பகவானும், 8ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரனும், 9ஆம் இடத்திலே புதன் பகவானும், விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடத்திலே கேது பகவான் சஞ்சரிக்கின்றது. இந்த விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடத்திலே கேது பகவான் சஞ்சரிக்கின்றதும், 9ஆம் இடத்ததிபதி நட்சத்திரத்திலே செல்கின்றதும், இந்த லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தை கன்னி ராசி குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக விழுகின்றதுனாலே மூத்த சகோதரர்களிடம் இருந்தும் நல்லதொரு நீங்கள் செய்கின்ற தொழில்களில் இருந்து நல்லதொரு வருமானங்கள் வரக்கூடிய ஒரு யோக மாதமாகவும், 2ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலேயும் எதிர்பாராத நல்லதொரு லாபங்களை பெறுகின்ற ஒரு அற்புத மாதமாகவும், கேது பகவான் மேல் குரு பகவான் பார்க்கின்ற இந்த யோகம் என்பது அற்புதமான உங்கள் வேலை மாற்றம் தொழில்களிலே நல்லதொரு வருமானங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. 5ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றது என்பது சற்று பலகீனமாக இருந்தாலும், குழந்தை செல்வம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளிடம் இருந்தும் நீங்கள் எண்ணுகின்ற எண்ணங்களில் இருந்தும் சற்று கவனம் நிதானமாகவும் இருக்க வேண்டும். குழந்தைகள் நீர் சம்பந்தப்பட்ட இடங்களில் சற்று கவனமாகவும் இருக்க வேண்டும். இந்த விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்திலே ராகு பகவான் செல்கின்றது என்பது நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடங்களிலே கவனம் நிதானமாகவும், அதிகமாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திலே ராகு பகவான் செல்கின்றது என்பது உங்களுடைய குழந்தைகளின் படிப்புகளில் சற்று மந்த நிலைமைகளும் இருக்க செய்கின்ற ஒரு நேரமாகவும் இருக்கின்றது. ஆனாலும் 5ஆம் இடத்ததிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றதுனாலேயும், முயற்சி ஸ்தானத்திலே குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக விழுகின்றதுனாலே விருச்சிக ராசியை பொறுத்தவரை முயற்சி ஸ்தானங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கப் போகின்ற ஒரு அற்புத யோக மாதமாகவும், குருவின் பார்வை என்பது ராசியிலேயே விழுகின்றதுனாலே எந்த பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புத யோகமாகவும், ராசிநாதன் 6ஆம் இடத்திலேயே சஞ்சரிக்கின்றதுனாலேயும் வேலை, எதிரி, நோய் சம்பந்தப்பட்ட கடன் அனைத்தும் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது. இங்கே பாவர் என்ற முறையிலே செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்திலே மறைந்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்திலே விழுகின்றதுனாலேயும், ராசியிலேயே 3 கிரக சேர்க்கை என்பது பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கின்றதுனாலே நல்லதொரு துணிச்சலும் தெளிவும் எடுக்கின்ற முயற்சிகளிலே, முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்றதுனாலே தனாதிபதி, தனகாரகன், புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய முயற்சி ஸ்தானங்களிலே விழுகின்றதுனாலேயும் உங்களுடைய சகோதரிகளிடம் இருந்து நல்லதொரு அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றது. நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் வெற்றி ஜெயமாக மாறுகின்றது. இந்த 3ஆம் இடம் பலமாக இருக்கின்றதும், இது தத்துவார்த்த ரீதியிலே 10ஆம் இடத்தை பற்றி குறிக்கின்ற உங்களுடைய முயற்சி ஸ்தானங்கள் அனைத்தும் நல்லதொரு அற்புதமான யோகமாக மாறுகின்றது. நீங்கள் எடுக்கின்ற சிந்தனைகள் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது. ஆனாலும் 5ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றது என்பது குலதெய்வத்தின் அருள்கள் ஒரு சிலருக்கு கிடைக்காமல் இருப்பதற்கும் இங்கே ராகு பகவானால் இருக்கின்றது. குலதெய்வத்தின் அருள், நீங்கள் குலதெய்வத்துக்கு விலக்கு போட்டு வர நல்லதொரு மாற்றங்களை பெற முடியும். குலதெய்வத்தின் அருளை பெற பல ராகுவின் கெடுதல்களை நீங்கள் நல்லதொரு அற்புதங்களாக மாற்ற குலதெய்வத்திற்கு விலக்கு போட்டு வர நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கின்றது. 7ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கின்றதும், அஷ்டமஸ்தானத்திலே 7ஆம் இடத்ததிபதி விருச்சிக ராசிக்கு விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் மறைந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை
10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய தொழில் காரகன், தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனின் பார்வையும் சுக்கிரனின் பார்வையும் 2ஆம் இடத்திலே விழுகின்றதுனாலே தன வாக்கு குடும்பங்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. ஒரு சிலருக்கு விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதியும் சுக்கிரனாகவும் விரையாதிபதியாகவும் சுக்கிரனாக இருந்து அவர் 8ஆம் இடத்திலே மறைந்து உங்களுடைய தன வாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நேத்திரம் கண்களை பற்றி குறிக்கக்கூடிய வாக்கு ஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே அற்புதமான நல்லதொரு யோகங்களை பெண்களால் அடையக்கூடிய எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இங்கே கிடைக்கின்றது. தொழில்களிடமிருந்து சற்று கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும். இங்கே அஷ்டமாதிபதியுடன் தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் தகப்பன் காரகன். 8ஆம் இடத்திலே சூரியனும் சுக்கிரனும் இணைந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே தொழில்களிலே சற்று எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் எதிர்பாராத ஒரு சில ஏமாற்றம் தடை தாமதங்களும் இங்கே இருக்கின்றது. 9ஆம் இடத்திலே புதன் பகவான் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்கியஸ்தானத்திலே இருக்கின்றதுனாலே ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் விருச்சிக ராசிக்கு விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு அஷ்டமஸ்தானத்திலே இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே செல்கின்றதுனாலே ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளும் எதிர்பாராத ஒரு சில நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பெண்களால் யோகங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாகவும் இந்த ஜூலை மாதம் என்பது விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது. ராசியிலே ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் எதிரிகளை நோய் பம்பு வழக்கு கடன் அனைத்தும் நல்லதொரு சுப தீர்வுகளுக்கு அற்புதமான ஒரு முடிவுகளை பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் ஜூலை மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. லாபஸ்தானத்திலே கேது பகவானும் கேதுவை 2ஆம் இடத்ததிபதி புத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு ஜூலை மாதங்களிலே கிடைக்கின்றதுனாலேயும் நல்லதொரு அற்புதமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடியதும் மூத்த சகோதர சகோதரிகளிடம் இருந்து அன்பு ஆதரவுகள் உயர்வுகள் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. இங்கே 4ஆம் இடத்திலே முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் வக்ரகதியில் இருக்கின்றதுனாலேயும் 4ஆம் இடம் என்பது இதுநாள் வரையில் ஒரு சிறு தடை தாமதம் வாகனங்கள் பழுதாகி இருக்கின்ற அந்த நிலை என்பது இனி வருகின்ற நாட்களிலே அந்த ஏமாற்றங்கள் இல்லாமல் அற்புதமாக வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்களிலே நல்லதொரு மாற்றங்களும் கிடைக்கின்றது. இந்த 4ஆம் இடத்திலே வக்கரம் பெற்று சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்திலே விழுகின்றதுனாலே தொழில்களிடமிருந்து ஒரு சில நல்ல மாற்றங்களையும் உயர்வுகளும் பெறுகின்றது. இங்கே சனி பகவான் வக்ரகதியில் இருந்து உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கின்றதுனாலே தொழில் வேலைகளிலே ஒரு சிலருக்கு மாற்றங்கள் உயர்வுகள் நடக்கக்கூடிய ஒரு நல்லதொரு உயர்வுகளாகவும் இருக்கும். இங்கே 4ஆம் இடத்திலே இது நாள் வரையில் தாய்மார்களுக்கு கால்வலி மூட்டு வலி என்று சொல்லக்கூடிய ஒரு சில உடல் உபாதைகளை கொடுத்து கொண்டிருந்த சனி பகவான் இனி இந்த வக்ரகதியிலிருந்து நல்லதொரு மாற்றங்களை விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு கொடுக்க போகின்றார். இங்கே செவ்வாய் பகவான் ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்திலே மறைந்து இங்கே ஆட்சி வடிவிலே இருந்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்திலே விழுகின்றதுனாலேயும் பாக்கியஸ்தானத்திலே அஷ்டமாதிபதி இருக்கின்றதுனாலேயும் உடல் உபாதைகள் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு இங்கே நடக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத மருத்துவ செலவுகளும் உடல் உபாதைகளும் ஏற்படுகின்றதற்கு ஒரு சில மாற்றங்கள் இருக்கின்றது. 9ஆம் இடம் சற்று பலகீனமாக இருக்கின்ற நிலையாகவும் விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. ஆனாலும் இங்கே 2ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனம் வாக்கு குடும்பத்தை பற்றி குறிக்கக்கூடியவரும் புத்திரகாரன் என்று சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்திலே இருக்கின்றதுனாலே ஒரு சிலருக்கு சுப காரியங்கள் சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கும் அற்புதமான ஜூலை மாதமாகவும் இருக்கின்றது. இங்கே குரு பகவான் 9ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திர சாரத்திலே உங்களுக்கு செல்கின்றதுனாலே கோச்சாரத்திலே இந்த குரு பகவானுடைய பார்வை என்பதும் உங்களுடைய ராசியை பார்க்கின்றதுனாலே எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோக மாதமாகவும் விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. விருச்சிக ராசி என்றாலே எப்பொழுதுமே எந்த ஒரு செயலையும் துப்பறியும் நுணுக்கமாக கண்டறிந்து அதிலே தீர்வு காணக்கூடிய ஒரு அற்புத ராசி என்று சொல்லக்கூடிய ஒரு ராசியாகவும் இருக்கின்றது. இந்த ராசி ஆரம்பம் என்பது விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு தடை தாமதங்கள் இருந்தாலும் போக போக எதையுமே சமாளிக்கக்கூடியது. இங்கே ராசிநாதன் 6ஆம் இடத்திலே மறைந்து நிறைந்த பலனை தருகின்ற அற்புதமான வம்பு வழக்கு கடன் நோய் எதிர்ப்பு அனைத்தும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக
விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஜூலை மாத ராசி பலன் திங்கட்கிழமையிலே இருக்கின்றது. அதுவும் பாக்கியாதிபதி நாளிலே பாக்கியாதிபதியும் ராசிநாதனும் இங்கே கிரக சேர்க்கையிலிருந்து இந்த சந்திர பகவானின் பார்வை என்பதும் உங்களுடைய விரயஸ்தானத்திலே விழுகின்றதுனாலேயும் அற்புதமான நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. எதிர்ப்பு நோய் அனைத்தும் கடன் அனைத்தும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு ஜூலை மாதமாக விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது. 4ஆம் இடத்திலே 4ஆம் இடத்ததிபதி ஆட்சி பெற்றும் 6ஆம் இடத்திலே ராசிநாதன் ஆட்சி பெற்றும் இருக்கின்றதுனாலையும் நல்லதொரு எதிர்பாராத கடன் கிடைக்காதவர்களுக்கு கடன் கிடைக்கவும், வம்பு வழக்குகளிலே ஒரு முடிவு தீர்வான நல்லதொரு வெற்றிகளை பெறுகின்ற ஒரு அற்புதமான யோக மாதமாகவும் ஜூலை மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. ஆனாலும் 5ஆம் இடம் என்பது சற்று ராகு பகவானால் ஒரு சிறு தடை தாமதங்கள், குலதெய்வத்தின் அருள் ஒரு சிலருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லாதவர்கள் விளக்கேற்றி வர நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. முடிந்தால் திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானை வழிபட்டு வர உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று பலமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கின்றது. முடிந்தவர்கள் திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானை வழிபட்டு வர அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. அதுவும் இந்த ராகு பகவானை வழிபட ஞாயிற்றுக்கிழமையில் சென்று வர அற்புதமான யோகங்களையும் நல்லதொரு மாற்றங்களையும் விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்திலே உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. கிரக மாற்றங்கள், கிரகங்களின் சஞ்சாரம் என்பது ஜூலை மாதம் 15 தேதி வரையில் சூரிய பகவான் அஸ்தமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்துக்கு வருகின்றது. சுக்கிர பகவானும் 10 நாள் வரையில் உங்களுடைய அஸ்தமஸ்தானத்தில் இருந்து 9ஆம் இடத்துக்கு வரப்போகின்றது கிரக சேர்க்கை என்பது. செவ்வாய் பகவானும் மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கு கிரக பயிற்சியாக போகின்றது. ஆக ஒட்டுமொத்தத்தில் இங்கே ஜூலை மாதத்தில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் 9ஆம் இடத்துக்கு வருகின்ற பொழுதும் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது. சூரிய பகவான் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு மாறுகின்றது. இது பாக்கியஸ்தானத்துக்கு வருகின்றதுனாலே சூரியன் சுக்கிரன் புதன் 3 கிரக சேர்க்கை என்பது இந்த ஜூலை மாதங்களிலே இருக்கின்றதுனாலேயும் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. 7ஆம் இடத்ததிபதி சுக்கிர பகவான் இங்கு 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானங்களிலே வருகின்றதுனாலே ஆரோக்கியத்திலே 15 தேதிக்கு பிறகு நல்லதொரு மாற்றங்களும் கொடுக்கின்றது. உடல் ஆரோக்கியத்திலே நல்லதொரு வலிமைகளையும் புத்துணர்ச்சிகளையும் அற்புதமான தகப்பனால் கிடைக்கக்கூடிய ஒரு சில யோகங்களும் இங்கே கிடைக்கின்றது. சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் புதன் பகவானும் பாக்கியஸ்தானத்திலே சஞ்சரித்து உங்களுடைய முயற்சி ஸ்தானங்களில் விழுகின்றதுனாலே எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் நல்லதொரு அற்புதமான யோகங்களும், சகோதர சகோதரிகளிடம் அன்பு ஆதரவுகள், முயற்சிக்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றி ஜெயமாக மாறுகின்ற ஒரு யோக மாதமாக ஜூலை மாதம் என்பது விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு பிறக்கப் போகின்றது. இந்த மாதங்களிலே மிகவும் லாபஸ்தானத்திலே கேது பகவான் சஞ்சரிக்கின்றதுனாலேயும் நீங்கள் வேலை செய்கின்ற வருமானங்களிலே உபரி வருமானங்கள், மருத்துவ துறையிலே இருப்பவர்கள் நல்லதொரு உயர்வுகளை கொடுக்கின்றது. லாபஸ்தானத்திலே கேது பகவான் சஞ்சரிக்கின்றதுனாலே மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது. 7ஆம் இடத்திலே குரு பகவான் பரிபூர்ணமாக இருக்கின்றதுனாலேயும் கடந்த காலங்களை விட இனி வருகின்ற நாட்களிலே குரு பகவானுடைய பார்வை விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு லாபஸ்தானத்திலே விழுகின்றதுனாலேயும் சுபகாரியங்கள், சுப நிகழ்வுகள் நடத்துவதற்கும், வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கின்றதற்கும், முயற்சிக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயமாக மாறுகின்ற ஒரு அற்புத யோக மாதமாகவும் இங்கே இருக்கின்றது. ராசியிலே குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக விழுகின்றதுனாலேயும் 6ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் ராசிநாதன் 6ஆம் இடத்திலே மறைந்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்திலே விழுகின்றதுனாலே ஒரு சில மருத்துவ செலவுகள், ஏமாற்றம், தடை தாமதங்கள் இருந்தாலும் அனைத்தும் அற்புதமான ஒரு மேன்மைகளை பெறக்கூடிய ஒரு ஜூலை மாதமாக விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு அற்புதமான மங்கள காரியங்கள் செய்வதற்கும், சுப நிகழ்வுகள் நடத்துவதற்கும், தடைப்பட்ட காரியங்கள் நடத்துவதற்கும், வம்பு வழக்கு கோர்ட்டு கேசுகள் 6ஆம் இடத்திலே ராசிநாதன் வலுப்பெற்று இருக்கின்றதுனாலேயும் இந்த மாதங்களிலே ஜூலை மாதங்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு யோக மாதமாக ஜூலை மாதம் என்பது விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. ஆனாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே ராகு பகவான் இருக்கின்றது. சற்று தடை தாமதம், ஏமாற்றம் இருந்தாலும் குழந்தைகளின் கவனம் நிதானமாக இருக்க வேண்டும். நீங்கள் எடுக்கின்ற முடிவுகளிலே உங்களுடைய சிந்தனை என்பது சற்று கவனம் நிதானமாகவும் எடுக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. எதையும் சமாளிக்கக்கூடிய ராசி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ராசியிலே குரு பகவான் பார்வை இருக்கின்றதுனால எந்த காரியங்களும் தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது.
கல்யாணம் நடக்காதவர்களுக்கு கல்யாணம் நடப்பதற்கும் சுப நிகழ்வு நடத்துவதற்கும் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கின்றது. இங்கே 6ஆம் இடத்திலே ராசிநாதன் இருக்கின்றதுனாலே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.